இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜெப வேளைக்கு அன்போடு நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, என் அன்பு தகப்பன்மார்களே, தாய்மார்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஆசீர்வதித்து விடுதலையாக்கி உயர்த்துவார். உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு மிகவும் விருப்பமான ஒரு காரியம். ஆண்டவர் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற, நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவர் ஆவலுடன் காத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய காரியங்கள் ஜெயமாக முடிகிற வரைக்கும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற வரைக்கும் ஆண்டவரை நீங்கள் ஒரு நாள் விட்டு விடாதிருங்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றைக்கு நாள் ஒரு நாள் உங்கள் ஜெபத்திற்கெல்லாம் மொத்தமாக ஆண்டவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அன்றைக்கு எல்லா விதமான கண்ணீரும் உங்களை விட்டு நீங்கி சமாதானம் உண்டாகும்படியாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படியாகி சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த பிரகாரமாக நீங்கள் அமைதியாக தேவ சமூகத்தில் எல்லா காரியங்களுக்காக பொறுமையோடு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். என்னோடு கூட இப்பொழுது இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படியாவது ஆண்டவரே நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், எப்படியாவது எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், என்றைக்காவது ஒரு நாள் நல்லது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடும் தவிப்போடும் நாட்களையும் ஆண்டவரே வருடங்களையும் கழித்து கொண்டிருக்கிற உங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போல உங்கள் பிள்ளைகளுக்காக நீர் வழக்காடுவீராக, நீர் பரிந்து பேசுவீராக, நீர் உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து உங்கள் பிள்ளைகளை எல்லா பிரச்சனையிலிருந்து போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவீராக. ஆண்டவரே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே அற்புதமான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே, அவருடைய வேதனைகளும் துக்கங்களும் கவலைகளும் மாறும்படியாக ஜெபிக்கிறப்பா தாவே. ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஒரு வருடத்தை கழிப்பது போல கழித்து கொண்டிருக்கிறார்களே, இந்த சூழ்நிலைகள் மாறும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. அற்புதம் செய்யுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து வெற்றியை கொடுப்பீராக. மகிமையான காரியங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து யாவை சகலத்தின் நன்மைக்கு தான் மாற்றுவார். God bless you.